இப்போ நம்ம போகிறது பல்லவர்கள் வாழ்ந்த குகைக்கு மிக அருகில் இருக்கிறோம். இப்போ வடது காலை எடுத்து வச்சிட்டோம், இடது காலையும் எடுத்து வச்சிட்டோம். நம்ம இந்த குகைக்கு வந்தோன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது, ஏன்னா இது ஒரு குகை. இந்த குகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலையும் ஒரு 6.5 அடி அளவு ஹைட்டில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்தோன்னே ரைட் சைடு கருவறை மட்டும் திறந்துருக்கு. உள்ளே வந்து சிவபெருமான் இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே இந்த லெஃப்ட் சைடு கருவறை பூட்டி இருக்கு. ஏன் பூட்டி இருக்குன்ட்டு கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. ஆனால் நாங்கள் லைட் அடித்து பார்த்தப்ப இது வந்து வெறும் ஒரு காலி ரூமாக மட்டும்தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு திரும்பினோன்னா விநாயகர் இருக்கார். விநாயகருக்கு இவ்வளோ அழகான ஒரு சிலை பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு விநாயகர் சிலை, அதுவும் 8ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயம்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டம். இந்த கருவறையில் நம்ம வெறும் இருட்டாக இருக்குன்னு தான் சொன்னோம். இப்போ நாங்கள் லைட் அடித்து பார்க்கும்போது காலியாக இருந்தால் சொன்னோம். பட் கீழே பார்க்கும்போது ஒரு ஆழமான ஒரு குழி போகுது. இந்த குழி எவ்வளோ அடி ஆழம் இருக்குன்ட்டு எங்களுக்கு தெரியல. மேபி இதை வச்சு அவங்க ஏதோ கட்ட பிளான் பண்ணியிருக்கலாம். பிளான் பண்ணது அவங்க கட்ட முடியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, ஒரு 8ஆம் நூற்றாண்டில் இவ்வளோ பெரிய ஒரு சிலையை வந்து இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில சிலைகளில் வந்து இந்த கைகள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துலலாம் பாருங்கள், ஒருவேளை போர் புனிஞ்சப்பெல்லாம் இந்த இடத்துல ஏதாச்சும் சேதம் ஏற்பட்டிருக்கலாம்ட்டு எங்களோட ஒரு கணிப்பாக தான் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு தூண்லையும் எவ்வளோ நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்கன்று நீங்கள் பார்த்தாலே தெரியலாம். இங்கே பாருங்கள், அழகாக புள்ளி புள்ளியாக இந்த குட்டி குட்டி சர்க்கிளாக வந்து செஞ்சுருக்காங்க. அதுவும் ஒரு 8ஆம் நூற்றாண்டில். எவ்வளோ பெரிய விஷயம். இப்போலாம் ஒரு தூண் கட்டினா நிற்குமானே தெரியாது. அது ஒரு மலையை குடஞ்சி ஒரு மலைக்குள்ளே ஒரு தூண். நீங்களே வெளியிலேருந்து வந்து பார்த்தா தெரியும், அவ்வளோ பெரிய மலை அடியில் இது இருக்குது. இந்த தூண் தான் தாங்கிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்த. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்க கருவறைக்கிட்ட போய் பார்க்க போகிறோம். இதில் வந்தீங்கன்னா மொத்தம் 4 சிலை இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். கீழே ஒரு 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நடுவில் ஒரு சிலை, சைடில் மேலே 2 சிலை இருக்குது. ஆனால் இது யார் சிலைன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் அது சூப்பராக கட்டியிருக்காங்க. எவ்வளோ பெருசுனா ஒரு உண்மையான ஆள்னா எந்த அளவுக்கு ஹைட் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே சைடில் இருக்க ஒவ்வொரு சிலையும் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். இதுதான் திருச்சி மலைக்கோட்டையில் இருக்க பல்லவ குகை. இந்த கோயில் வந்து 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கோயிலில் வந்து இந்த சைடு இருக்கவர் வந்து விஷ்ணு பகவான் இருக்கார். இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு விநாயகர் இருக்காங்க, துர்காதேவி இருக்காங்க, அப்புறம் சூர்யான்ட்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து வெளியில் இந்த போர்டில் இருந்துச்சு. அதை பார்த்து நாங்கள் படித்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லை நாங்கள் சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆனால் ஒரு தாட்டி இங்கே வந்து பார்க்கலாம் 8ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்ட்டு. நீங்கள் வந்து ஒவ்வொரு தூணையும் வந்து நல்லா ஆராய்ச்சி கூட பார்க்கலாம். இந்த பல விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கும். ஆனால் திருச்சியில் இப்படி ஒரு இடம் இருக்குது அவ்வளோவா தெரியுறதில்ல யாருக்குமே. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்கத்துலேயே வீடெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்குள்ளேயே இருக்குது, பக்கத்தில் கூட இல்லை, இதுக்குள்ளேயே இருக்குது. நீங்களாம் வர வழியே வந்து ஒரு வீடுகளுக்குள்ளே வந்து வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வர்றதுனா ஒரு நல்லா பிளான் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. இங்கே என்ட்ரி டிக்கெட்டும் எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வரலாம் போகலாம். இவ்வளோ பெரிய மலையில் இவ்வளோ இதாக கட்டி இங்கே வந்து நல்லா குடஞ்சி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக மலைக்கோட்டை அடிவாரத்தில் இருக்கும். இன்னும் மேலே இருக்குது மலைக்கோட்டை. இந்த சைடு பின்னாடி தான் தெரியுது, பாய் தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் மேலே போகும் மலை, ரொம்ப பெரிய மலை.